மருமகளுக்கும் ஒரே சண்டை வீட்டில். எப்போ பாரு மாமியார் ஒன்று சொல்ல, மருமகள் ஒன்று சொல்ல. இதே மாதிரி சண்டை நடக்கும் போது மருமகள் என்ன பண்ணானா, இதே மாதிரி மருமகளுக்கு ஒரு செய்தி வருது, இதே மாதிரி பக்கத்து தெருவில் ஒரு பூசாரி இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ணு, ஒரு பாட்டிலில் வச்சு தண்ணி கொடுப்பாரு, அதை வாங்கின்னு வந்தினா சண்டை நடக்காது அப்படின்னோடனே இந்த மருமகள் என்ன பண்ணிட்டானா, இங்கேருந்து அவசர அவசரமாக போயிட்டு பூசாரிக்கிட்ட அந்த சாமியார்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறா. சொல்லும் போது அந்த சாமியார் என்ன சொல்கிறாருன்னா, சிம்பிள்மா, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, சண்டை தானே வருது, சண்டை வரக்கூடாதுல்ல, நான் சொல்கிறத மட்டும் பண்ணுன்ட்டு தண்ணி கேட்டாராம். நான் இந்த தண்ணியை என்ன பண்ணுறேன், 3 நாள் வச்சு நான் மந்திரிச்சு உனக்கு தரேன், நீ வீட்டுக்கு எத்துன்னு போ, உனக்கு அப்புறம் நான் சொல்கிறத மட்டும் செய், எல்லாமே சாலாயிடுனாங்களா. இந்த மகளுக்கும் ரொம்ப ஆசை, சரி சண்டை தான் வராது, மாமியார் நம்மளை திட்டமாட்டாளே அப்படின்ட்டு பெரிய வேட்டருக்கான எடுத்துன்னு போயிட்டான். அவரும் என்ன பண்ணார்னா, எலுமிச்சை பழம், இந்த தேங்காய் தகுடு அதெல்லாம் வச்சு மந்திரிச்சு இதுன்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவர் கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, மாமியார் பேசும் பொழுது இந்த பாட்டிலை நீ குடிச்சிக்கணும், ஒரு சொட்டு வெளியவும் வரக்கூடாது, ஒரு சொட்டு உள்ளவும் போகக்கூடாது அப்படின்னும் போது என்ன பண்ணச்சா, வீட்டில் வழக்கம் போல் ஒரு சண்டை வந்துதான். அப்போது மாமியார் திட்டும் போது இந்த அம்மா என்ன பண்ணிச்சான், கடகட பூஜை அறைக்கு போயிட்டு அந்த தண்ணி எடுத்து ஒரு முடக்கு உள்ள குடிச்சிட்டு அப்படியே கம்முன்னு இருந்துதான். வழக்கத்துக்கு மாறா மாமியார் அதிகமாக திட்டுதான். ஆனால் இது அந்த சாமியார் சொல்லிட்டார், ஒரு சொட்டு வெளியவும் போகக்கூடாது, ஒரு சொட்டு உள்ளேயும் வரக்கூடாது. அப்போ இது மாமியாருக்கு ஒரே ஆச்சரியம், நாம் ஒன்று பேசினாலே 10 பேசுவாள், என்ன எதுவுமே பேச மாட்டா அப்படின்ட்டு ஒரு வாரமாக சண்டை போட்டு மாமியாரே ஓஞ்சி போயிடுச்சு. அப்போ இந்த மருமகளுக்கு ஒரே சந்தோஷம், போயிட்டு அந்த சாமியார்கிட்ட, சாமியாரே நீங்க சொன்ன மாதிரியே சண்டை எங்க வீட்டில் நின்று போச்சு, உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அவர் சொன்னாராம், ஒரு மந்திரமும் இல்லை, ஒரு தந்திரமும் இல்லை, உன் மாமியார் பேசும்போது நீ வாயை அடக்கிட்டினாலே ப்ராப்ளம் சால்வ். ஹல்லேலூயா. அப்போ இந்த நாவுன்றது எவ்வளோ ஒரு இது பாருங்க, நீ வாயை மூடிட்டாலே அங்கே என்ன ஆகும், பாதி பிரச்சனை ஒழிஞ்சிரும்.